டிஆர்பி அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இவங்க பிஜிடிஆர்பிக்குன்னு சிலபஸை வந்து இந்த 2024 புது சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதை பிஜிடிஆர்பி இங்கிலீஷோடைய சிலபஸ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு என்ன சிலபஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது நியூ சிலபஸ் 2024 அனாலிசிஸ், ஒரு அனாலிசிஸ் பார்க்குறோம், ஒரு டிஸ்கஷனாக பார்க்குறோம். யூனிட் 1 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1400 to 1600. இதில் போயட்ரியில் ஜெஃப்ரி சாசரோடைய பொர்லாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் அப்படியே தான் இருக்குது. இதில் புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த எல்லோ லெட்டரில் இருக்கிறதெல்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த புக் ஆஃப் டச்சஸ் சாப்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது ஜெஃப்ரி சாசரோட தான். அடுத்து எட்மண்ட் ஸ்பென்சர் புரத்தலாமியன் அண்ட் எபித்தலாமியன், இது ஆல்ரெடி சிலபஸில் இருக்குது, அது அப்படியே தான் இருக்குது. சர் தாமஸ் வயட், இது புதுசாக கொடுத்துருக்காங்க. ரிமெம்பரன்ஸ் அப்படிங்கிற போயமை புதுசாக கொடுத்துருக்காங்க. ப்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் பேக்கனுடைய ட்ரூத்து, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆஃப் ஸ்டடீஸு, ஆஃப் அட்வர்சிட்டி, ஆஃப் ரிவெஞ்சு, ஆஃப் ஆம்பிஷன், இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. சர் பிலிப் சிட்னியோட அண்ட் அப்பாலஜி ஃபார் போயட்ரியும் அப்படியே தான் இருக்குது. பைபிளில் த புக் ஆஃப் ஜோப், பைபிளில் ஒரு சாப்டர் யோபுன்னு சொல்லுவாங்க, அந்த சாப்டர் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது. ட்ராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் மார்லோடைய டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படியே தான் இருக்குது. தாமஸ் கிட்ஸோடைய ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படியே தான் இருக்குது. புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க ட்ராமாவில், பென் ஜான்சனுடைய எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமருங்கிறத புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒமிட்டட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஏற்கனவே இருந்த சிலபஸை எதெல்லாம் ஒமிட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ஒமிட்டட், பழைய சிலபஸில் இருந்தது எடுத்துட்டாங்க. ஸ்பென்சரோடைய ஃபேரி குயின் புக் 1 எடுத்துட்டாங்க. ஒயிட் அண்ட் சரேயோடைய போயம்ஸ், செலக்டட் போயம்ஸ், அந்த பீகாக் வேல்யூமில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பென் ஜான்சனுடைய ஆல்கமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவும் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணது, எல்லோ கலரில் இருக்கிறது எல்லாமே புதுசாக ஆட் பண்ணது, ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறது, எக்ஸிஸ்டடாக இருக்கிறது. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1601 to 1798 வரைக்கும் இருக்கிறத லிட்ரேச்சரில் கொடுத்துருக்காங்க. போயட்ரியில் வந்து ஜான் மில்டனுடைய பேரடைஸ் லாஸ்ட் புக் 9 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ரியூ மார்வல் டு காய் இஸ் மிஸ்ட்ரஸ் அப்படி தான் இருக்குது. ஜான் டன் த கேனனைசேஷன் அப்படி தான் இருக்குது. அலெக்சாண்டர் போப் த ரேப் ஆஃப் த லாக், இதெல்லாம் ஆல்ரெடி சிலபஸில் இருந்ததே தான் ரிப்பீட் ஆகுது. ஜான் ட்ரைடனுடைய அப்சலம் அண்ட் அக்கிட்டோபிள், இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் ஆகிருக்கு. தாமஸ் கிரேவோடைய எலிஜி ரிட்டர்ன் இன் கண்ட்ரி சர்ச் யார்டு, இது வந்து அப்படியே தான் இருக்கு. ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன்ல பார்த்தீங்கன்னா சாமுவேல் ஜான்சனுடைய லைஃப் ஆஃப் மில்டன் அப்படியே தான் இருக்கு. இதில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜொனாப்டன் ஸ்விஃப்ட் கலிவஸ் டிராவல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டேனியல் டீஃபோடைய ராபின்சன் குரூசோங்கிறத புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஜான் பன்னியனுடைய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ங்கிறது அது ஆல்ரெடி அப்படியே தான் இருக்கு. ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஜான் ட்ரைடனுடைய ஆல் ஃபார் லவ் அப்படியே தான் இருக்கு. ஆர்பி ஷெரிடன் த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல் அப்படியே தான் இருக்கு. வில்லியம் காங்க்ரீவ் த வே ஆஃப் த வேர்ல்டு அப்படியே தான் இருக்கு. ஆலிவர் கோல்ட்ஸ்மித் ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர், இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் அப்படியே தான் இருக்கு. இந்த ஒமிட்டட்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ல இந்த எக்ஸ்டசி வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. மில்டனுடைய சாம்சன் அகனிஸ்ட் ஒமிட் பண்ணிட்டாங்க. கிரேவோடைய கிரே காலின்ஸ் பிளேக் இவங்களுடைய அந்த பீகாக் இங்கிலீஷ் வேர்சல் வால்யூம் 3ல இருக்கக்கூடிய போயம்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஹெர்பர்ட்டோடைய அஃப்ளிக்ஷன் த புள்ளிங்கிற போயம்லாம் எடுத்துட்டாங்க. ஹென்ரி ஃபீல்டிங்கோடைய டாம் ஜோன்ஸ் இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ரிமூவ்டு டாபிக்ஸ். யூனிட் 3 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1798 to 1850 வரைக்கும் இருக்கக்கூடியதை கொடுத்துருக்காங்க. இதில் போயட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், நேச்சர் போயிட்ஸ்லாம் இந்த டைமில் வருவாங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இம்மார்டாலிட்டி, சிண்டன் அபே, த ப்ரிலூட் புக் 1 அப்படி தான் இருக்குது. எஸ்டி கால்ரிஜோடைய ஓட் டு டிஜெக்ஷன், குப்லாகான் அப்படி தான் இருக்குது. ஜான் கீட்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓ டு நைட்டிங்கேல் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பிபி ஷெல்லியோடைய ஊசிமாண்டியஸ் அப்படியே தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அடோனியஸ் வந்து அப்படியே இருக்கு. ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் லேம் எஸ்ஏஸ் ஆஃப் ஈலியா,
கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, த சவுத் சி ஹவுஸ் இருக்கு, ட்ரீம் சில்ட்ரன், நியூ இயர்ஸ் ஈவ், இதெல்லாமே சார்ல்ஸ் லேம்போடைய எஸ்ஸே ப்ரோஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹாஸ்லிட் அவரது மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் வித் போயட்ஸ் அப்படிதான் இருக்கு. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோடைய ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி எமிலி பிராண்டியோடைய உதரிங் ஹைட்ஸ் அப்படிதான் இருக்கு. புதுசா என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஜேன் ஆஸ்டனோடைய சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரோஸை புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு லிரிக்கல் ட்ராமா புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க, பிபி ஷெல்லியோடையது ப்ரொமெத்தியூஸ் அன்பவுண்ட் அப்படிங்கிற ஒரு லிரிக்கல் ட்ராமாவை புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இந்த யூனிட்ல என்ன டாபிக்ஸ் ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கீட்ஸோடைய ஓட் ஆன் அ கிரேஷியன் ஆன் ஓ டு ஆட்டம் இதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. ஷெல்லியோடைய ஓ டு த வெஸ்ட் விண்ட் அதுவுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூனிட் 4 லிட்ரேச்சர் ஃப்ரம் 1851 டு த பிரசன்ட் டே, இதெல்லாம் வந்து யூனிட் 4ல கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஒயிட் கலர் லெட்டர்ஸில் இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் சிலபஸ், ஆல்ரெடி இருக்கிறது தான். எல்லோ கலரில் இருக்கிறது புதுசாக ஆட் பண்ணது, ரெட் கலரில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி இருக்கிற சிலபஸை ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இதனுடைய டீட்டெயில்ஸ். இப்போ யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா போயட்ல மேத்யூ எர்னால் டோவர் பீச், த ஸ்காலர் ஜிப்சி அப்படியே தான் இருக்கு. ராபர்ட் ப்ரௌனிங்கோடைய ஆண்ட்ரி டெல் சார்டோ அப்படியே தான் இருக்கு. ஆல்ஃபர்ட் லார்ட் டென்னிசனுடைய உலிசஸ்ங்கிற போயமை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. டபிள்யூபி ஏட்ஸோடைய பைஜாண்டியம் அப்படியே தான் இருக்கு. டிஎஸ் இலியட்டோட வேஸ்ட்லேண்ட் அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி ஜிஎம் ஹாப்கின்ஸோடைய காட்ஸ் கிராண்டியர்ங்கிற போயமும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. டபிள்யூஹெச் ஆடனுடைய தி அன்னோன் சிட்டிசன்ங்கிற போயம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. டெட் அக்ஸோடைய த தாட்ஸ் ஃபாக்ஸ் அப்படிங்கிறத புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே இருக்கு. மேத்யூ எர்னால்டோடைய த ஸ்டடி ஆஃப் போயட்ரி மட்டும்தான் ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே இருக்கு. மற்ற இது எல்லாமே இதில் புதுசாகவே கொடுத்துட்டாங்க. தாமஸ் காரிலியோடைய ஆன் ஹீரோஸ் ஹீரோ வர்ஷிப் அண்ட் த ஹீரோ ஹிஸ்டரி லெக்சர் 3 ஷேக்ஸ்பியர் இதை கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஆர்வெலோடைய யூ அண்ட் ஆட்டம் பாம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ல்ஸ் டிக்கன்ஸோடைய ஹார்டு டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஈலியட்டோடைய த மில் ஆன் த ஃபிளாஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. தாமஸ் ஆடியோடைய மேயர் ஆஃப் காஸ்ட்பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. வர்ஜினியா வூஃபோடைய மிஸ்ஸஸ் டோலவே கொடுத்துருக்காங்க. டிராமாவில் பார்த்தீங்கன்னா 4மே புதுசாக தான் கொடுத்துருக்காங்க. ஜான் ஆஸ்பனோடைய லுக் பேக் இன் ஆங்கர், பெர்டால்ட் பிரக்டோடைய மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜேஎம் சிஞ்சோடைய ரைடர்ஸ் டு த சி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. கேரில் சர்ச்சிலோடைய டாப் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா மேக்சிமம் புதுசாகவே கொடுத்துருக்காங்க. இதில் ஒமிட்டட் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ஒமிட்டட் டாபிக்ஸ், ஆல்ரெடி இருந்த சிலபஸை எடுத்துட்டாங்க. ஹாப்கின்ஸோடைய த ரெக் ஆஃப் த டச்லேண்ட், த செலெக்ஷன்ஸ் ஃப்ரம் ஓவன், டபிள்யூஹெச் ஆடன், ஸ்டீபன் ஸ்பெண்டர் இன் அ ஃபேபர் புக் ஆஃப் மாடர்ன் வேர்சஸ் அந்த புக்கில் இருக்கு. இந்த 3 பேர்த்தோடைய போயம்ஸ் எல்லாம் இருந்து இதை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி காரிலியோடைய த ஹீரோ அஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அதை எடுத்துட்டாங்க. டிக்கன்ஸோடைய கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் எடுத்துட்டாங்க. சார்ஜ் ஈலியட்டோடைய மிடில் மார்ச் எடுத்துட்டாங்க. ஹார்டியோடைய ஜூட் த அப்ஸ்கியூர் எடுத்துட்டாங்க. வர்ஜினியா வூஃபோட டு த லைட் ஹவுஸ்னு ஒன்று இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கு த பவர் அண்ட் த க்ளோரி கிரஹாம் கிரீன், அதையுமே அவங்க எடுத்துட்டாங்க. யூனிட் 5 வந்து ஃபுல்லாகவே ஷேக்ஸ்பியர் தான். ஷேக்ஸ்பியர் வந்து 37 பிளேஸ் எழுதியிருக்காரு. 30 பிளேஸ் அப்படின்னா ட்ராமாஸ், 37 ட்ராமாஸ் எழுதியிருக்காரு. 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு. சானட்ஸ் அப்படின்னா போயம்ஸ்னு அர்த்தம். அந்த போயம் வந்து பார்த்தீங்கன்னா 12 லைன்ஸ் இருக்கும், இல்லை 14 லைன்ஸ் இருக்கும். அதுதான் அதை வந்து சானட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக ட்ராமாவில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ஒத்தலோ கிங் லியர் ஆட் பண்ணியிருக்காங்க. பழசு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பஸ்டும் மெஷர் ஃபார் மெஷர் அப்படியே தான் இருக்குது. அப்போ மொத்தமாகவே 4 ட்ராமா தான் கொடுத்துருக்காங்க. சானட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சானட் நம்பர் 18, நம்பர் 29, 65, 104, 106, 116, 129, 130 இது மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ஆனால் பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, a general knowledge of other plays, poems, sonnets of Shakespeare is expected of the candidates அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
ஸோ மொத்த ஒர்க்குமே அவரை வந்து நம்ம தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டாபிக் எடுத்ததுனால நம்ம அவங்க என்ன ப்ரெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ரெட் கலர்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒமிட்டட் சிலபஸ். ஆல்ரெடி மேக்பத்னு ஒன்று இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா எடுத்துட்டாங்க. ஹென்ரி ஃபோர்த் பார்ட் 1 எடுத்துட்டாங்க. யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சர். இது ஃபுல்லாகவே அமெரிக்கன் ரைட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போயட்ரி வால்ட் விட்மேன் இந்த அவுட் ஆஃப் த கிராடல் எண்ட்லெஸ்லி ராக்கிங்கிற போயம் இப்படியே தான் இருக்குது. புதுசாக 2 போயம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிராட்ஸ்ட்ரீட்டோடைய ப்ரொலாக்கும் ஆர்டபிள்யூ எமர்சனுடைய பிரம்மாங்கிற போயமும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சார்லட் பெர்கின்ஸ் கில்மேனுடைய த ஆன்டி சஃப்ரஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போயமை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய போயம் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிறது தான். ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய பர்ச்சேஸ் மெண்டிங் வாலுங்கிறதுலாம் அப்படியே தான் இருக்கு. பால் லோரன்ஸ் டன்பரோடைய த ஸ்பாரோ அப்படியே தான் இருக்கு. மாயா ஆஞ்சலோட ஐ நோ ஒய் த கேஜ்டு பேர்ட் சிங்ஸ் அப்படிங்கிற போயம் அப்படியே தான் இருக்கு. இஇ கும்மிங்ஸோடைய த கேம்பிரிட்ஜ் லேடிஸ்ங்கிற போயம் அப்படியே தான் இருக்கு. ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பழசு அப்படியே ஒரு 3 ஒர்க் அப்படியே தான் இருக்கு. ஹெச்டி தோரோட வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்டு ஃபாருங்கிற ப்ரோஸ் அப்படியே தான் இருக்கு. ஆர்டபிள்யூ எமர்சனோடைய த அமெரிக்கன் ஸ்காலருங்கிற ப்ரோஸ் ஒர்க் அப்படியே தான் இருக்கு. வில்லியம் ஃபாக்னருடைய நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச் அப்படிங்கிறதும் அப்படியே தான் இருக்கு. புதுசா 2 ஆட் பண்ணியிருக்காங்க. டோனி மாரிசனுடைய பிளவர்ட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஜும்பா லெக்ரியோடைய த நேம் சேக் ரொம்ப முக்கியமான ஒர்க், அதுவுமே ஆட் பண்ணியிருக்காங்க. டிராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்தர் மில்லருடைய த டெத் ஆஃப் சேல்ஸ்மேன் அப்படியே தான் இருக்கு. ஓஜினியோ நீலோடைய எம்பரர் ஜோன்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. டென்னிசி வில்லியம்ஸோடைய ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசைர் ரொம்ப முக்கியமான ட்ராமா, அதுவுமே பழசு அப்படியே தான் இருக்கு. இந்த ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே ஒமிட் பண்ணிட்டாங்க. ஃப்ராஸ்டோடைய வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக் ஒமிட் பண்ணிட்டாங்க. சில்வியா பிளாத்தோடைய டேடி ஒமிட் பண்ணிட்டாங்க. வால்ட் விட்மேனோடைய பேசேஜ் டு இந்தியா அதையும் ஒமிட் பண்ணிட்டாங்க. கார்ட் கிரானோடைய டு புரூக்லின் பிரிட்ஜ் அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. தோரோ வால்டன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஜேம்ஸ் தர்சரோடைய த ஆல் இன் த அட்டிக் ஒமிட் பண்ணிட்டாங்க. எட்வர்ட் ஆல்பி ஹூஸ் அஃப்ரைட் ஆஃப் வெர்ஜினியா ஓஃப் ரொம்ப முக்கியமான ஒர்க்கு, அதையுமே வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. யூஜினியோ நீலோட த ஹாரி ஏப் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒர்க்கு, இதையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூனிட் 7ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஏ பார்ட் அண்ட் பி பார்ட். ஏ பார்ட்ல வந்து இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷை கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரைட்டர்ஸோடைய ஒர்க்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. போயட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகரோடைய கீதாஞ்சலி அப்படியே தான் இருக்கு. புதுசாக 4 போயம் ஆட் பண்ணியிருக்காங்க. நிசம் இசைக்கிளியோடைய குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பா அப்படியே தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. டோருட்டோடைய காஷ்ரீனா ட்ரீ ஆட் பண்ணியிருக்காங்க. கமலாதாஸோடைய அண்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற ஒரு போயம் ஆட் பண்ணியிருக்காங்க. சுஜாதா பாட்டோடைய டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற போயமை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருடைய அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படியே தான் இருக்கு. முல்க்ராஜ் ஆனந்தோட கூலிங்கிற ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒர்க், அதுவும் அப்படியே தான் இருக்கு. கமலையா மார்க்கண்டேயோடைய ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒர்க், அதுவும் அப்படியே தான் இருக்கு. புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 ப்ரோஸ் ஒர்க் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷனில் அருந்ததி ராயோடைய த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸும் டாக்டர் பிஆர் அம்பேத்கரோடைய அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ட்ராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4மே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. கிரிஷ் கர்நாத்தையோடைய ஹயவர்தனா ஆட் பண்ணியிருக்காங்க. விஜய் டெண்டுல்கரோடைய சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன் ரொம்ப முக்கியமான வாக்கு, அதுவுமே ஆட் பண்ணியிருக்காங்க. மகவேஸ்வர தேவியோட ருதலி அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. மகேஷ் சட்டானியோடைய டான்ஸ் லைக் அ மேன் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டு ஏவில் இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முழுசாவே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே கொடுத்துருக்காங்க. 1 2 மட்டும் தான் பழசு அப்படியே இருக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்மளால ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி இருந்த சிலபஸ், அதை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. இதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அதே யூனிட் 7ல பார்ட் பியில் காமன்வெல்த் லிட்ரேச்சர், அதாவது காமன்வெல்த் லிட்ரேச்சர் அப்படின்னா பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் எல்லாமே அமெரிக்கன் ரைட்டர்ஸ் எல்லாமே மற்ற நாடுகள் ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸு இவங்க எல்லாமே வந்து இதில் வருவாங்க.
அதனால தான் அது வந்து காமன்வெல்த் லிட்ரேச்சர், ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸு, ஆப்பிரிக்கன் ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் உள்ள வருவாங்க. போயட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா காத் வாக்னர் எ சாங் ஆஃப் ஹோப்புங்கிற போயம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பான்சோ பேட்டர்சனுடைய வால்சிங் மதில்டா அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஓல் சோயிங்கோடைய தி டெலிஃபோன் கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியமான போயம் இது அப்படியே தான் இருக்கு. இஜே பிராட்டோடைய த டையிங் ஈகிள் இதுவுமே அப்படியே தான் இருக்கு. ஜுடித் ரைட்டோடைய அத் குலூலா அப்படின்னு ஒரு போயம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அபிசோக் நிக்கோலோடைய த மீனிங் ஆஃப் ஆப்ரிக்கா அப்படிங்கிற ஒரு போயம் அப்படியே தான் இருக்கு. ஏடி ஹோப்போட ஆஸ்திரேலியாங்கிற போயம் அப்படியே தான் இருக்கு. ப்ரோஸ் அண்ட் ஃபிக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 2 ஆட் பண்ணியிருக்காங்க. தாமஸ் கிங்கோடைய கோட்ஸில்லா வெர்சஸ் போஸ்ட் கலோனியல் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. பேட்ரிக் ஒயிட்டோடைய ஓஸ் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. பழசு ஆல்ரெடி 2 ஒர்க்கு முக்கியமான ஒர்க்கு அது அப்படியே தான் இருக்கு. சின்னுவாச்சியோட திங்ஸ் ஃபால் அபார்ட் அப்படிங்கிற ஒர்க் அப்படியே தான் இருக்கு. ஆலன் பேட்டனுடைய கிரை த பிளவட் கண்ட்ரி அதுவும் அப்படியே தான் இருக்கு. ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ட்ராமா த லைன் அண்ட் த ஜுவல் ஓல் சோயிங்கா எழுதுனது அது பழசு அப்படியே தான் இருக்கு. சார்ஜ் ரெய்காவோடைய த எக்ஸ்டசி ஆஃப் ரிட்டா ஜோ அது வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஜேன் ஹாரிசனுடைய ஸ்டோலன் அப்படிங்கிற ஒரு ட்ராமா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஆல்ரெடி ஒமிட்டட் சிலபஸ், ஏற்கனவே இருந்த சிலபஸ் இப்போ இல்லை. யூனிட் 8 பழைய சிலபஸில் அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் ஒன்று இருந்தது. அந்த யூனிட்டாவே எடுத்துட்டு இப்போ யூனிட் 8 லிட்ரரி கிரிட்டிசிசம்னு கொண்டு வந்தாங்க. அதாவது 10th யூனிட்டா இருந்தது. பழைய சிலபஸில் 10th யூனிட்டா இருந்த லிட்ரரி கிரிட்டிசிசம் எடுத்து இப்போ எங்க கொண்டு வந்துட்டாங்க? 8th யூனிட் கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி இருந்த 8th யூனிட்டை முழுசும் எடுத்துட்டாங்க. இதை பத்தி நான் அடுத்த லாஸ்ட் ஸ்லைட்ல தெளிவா சொல்றேன். இப்போ 8th யூனிட்ல லிட்ரரி கிரிட்டிசிசம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 11 ஒர்க்ஸ் இருக்கு. அதுல 9 ஒர்க்ஸ் ஆல்ரெடி இருந்தது தான். அரிஸ்டாட்டிலோடைய போயட்டிக்ஸ் ஏற்கனவே இருந்தது தான். ட்ரைடனுடைய எஸ்ஸே ஆஃப் ட்ராமாட்டிக் போயசி இருந்தது. எஸ்டி கோல்ரிட்ஜோடைய பயோகிராஃபியா லிட்ரரியா சாப்டர் 14 அண்ட் சாப்டர் 17 எல்லாம் அப்படியே தான் இருந்தது. அடுத்து டிஎஸ் இலியட்டோடைய மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் அப்படியே தான் இருந்தது. ஐஏ ரிச்சர்ட்ஸோடைய 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் அப்படியே தான் இருக்கு. வில்லியம் எம்சனோடைய த 7th டைப் ஆஃப் ஆம்பிக்யூட்டி அப்படியே தான் இருக்கு. நார்த்ராப் ஃப்ரையோடைய ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் ரொம்ப முக்கியமான ஒர்க் அப்படியே தான் இருக்கு. கிளீன்ட் ப்ரூக்ஸோடைய அயனி அஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கு. ஆலன் டேட்டோடைய டென்ஷன் இன் போயட்ரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒர்க்ஸ் அப்படியே தான் இருக்கு. புதுசா 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அலைன் சோவால்டரோடைய டுவர்ட்ஸ் எ ஃபெமினிஸ்ட் போயட்டிக்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. சைமன் டி பியோரோடைய செகண்ட் செக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒர்க் அதுவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருந்தது கீட்ஸோடைய லெட்டர்ஸ் இருந்தது. அதே மாதிரி ட்ரில்லிங்கோடைய சென்ஸ் ஆஃப் த பாஸ்ட் இதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. இந்த ரெட் கலர்ல இருக்கிறத ஒமிட் பண்ணிட்டாங்க. யூனிட் 9 வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். இதுல பழைய சிலபஸ் அப்படியே தான் இருக்கு. 2 மட்டும் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் growthல Indo-European family and the places of English language, old, middle and modern English, growth of vocabulary and foreign influences, change in meaning, influence of Bible, Shakespeare, Milton, Dr. Johnson, characteristics of modern English, spelling reform and English lexicon இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழசு ஆல்ரெடி இருந்தது தான். லிங்குவிஸ்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபோனடிக்ஸ், phonology, vowels, consonants and diphthongs, morphology, word formation and its different types, semantics, dialect and idiolect, grammar, traditional, transformational, generative அதாவது டிஜி கிராமர் அப்படின்னு சொல்லுவோம். கிராமர் அண்ட் டீப் ஸ்ட்ரக்சர், அப்ளைட் லிங்குவிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்தது தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் இஎல்டின்னு சொல்லுவோம். அதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இஎல்டி, செகண்ட் லாங்குவேஜ் அக்யூஷன் இதெல்லாம் இருந்தது தான். புதுசாக 2 ஆட் பண்ணியிருக்காங்க, 3 ஆட் பண்ணியிருக்காங்க. டிசைனிங் சிலபஸ்ன்னு ஒன்று, மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ஒன்று,
லாங்குவேஜ் டெஸ்டிங் அண்ட் இவாலுவேஷன் அப்படின்னு ஒன்று புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஆல்ரெடி இருந்தது தான், ஈஸியாக நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். இந்த யூனிட் 10ங்கிறது இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பழைய சிலபஸில் யூனிட் 10ங்கிறது தான் லிட்ரரி கிரிட்டிசிசம். அது இப்போ 8th யூனிட்டுக்கு போயிடுச்சு. 8th யூனிட்ல ஆல்ரெடி என்ன இருந்ததுன்னா அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர்னு ஒன்று இருந்தது பழைய சிலபஸில். இந்த மாடர்ன் ட்ராமா, மாடர்ன் ஃபிக்ஷனு, லிட்ரரி மூமெண்ட்ஸு, லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி, ஃபெமினிசம், டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா, ஜேர்னலிசம் அண்ட் கிரியேட்டிவ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், போஸ்ட் மாடர்னிசம், இந்த மாதிரி காமன் டாப்பிக்கில் எவ்வளோ ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க, என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்கன்னு இது ஒரு ப்ராடு ஸ்டடீஸ். இதெல்லாம் யாருக்கு மெயினாக யூஸ் ஆகுன்னா நெட்டு ஸ்லெட்டுக்கு ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வாஸ்ட்டாக படிக்கணும். இது ஒரு வாஸ்ட் சிலபஸ்ஸு, வாஸ்ட் யூனிட். இதை பெருசாக எடுத்துட்டாங்க. அப்போது ஃபுல்லாக எடுத்துட்டு 10th யூனிட்டுங்கிற பேரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. ஃப்ரேசஸு, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸு, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸு, டென்சஸு, வாய்ஸு, கிராமரு, ஹோமோஃபோன்ஸு, ஆர்டிகல்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, எரர் ஸ்பாட்டிங்கு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், இந்த மாதிரி காமன் டாபிக்ஸாக கொஞ்சம் கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு பேர்டனை நமக்கு வந்து குறைச்சிருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். அப்போ ஒருவேளை இந்த 8th யூனிட் அப்படியே இருந்திருந்தா, அந்த அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சர் அப்படியே இருந்திருந்தா நம்ம வாஸ்ட்டாக படிக்கணும். லிட்ரேச்சரவே நம்ம வந்து ஃபுல்லாக வாஸ்ட்டாக படிக்கிற ஒரு சூழல் இருந்திருக்கும். அதை எடுத்துட்டு இப்படி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இந்தந்த டாப்பிக்கில் மட்டும் நல்லா கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணி நம்ம ஒரு அச்சீவராக மாற முடியும். ஒரு அரசு பள்ளியில் ஒரு பிஜி அசிஸ்டண்டாக நம்மளால் ஆக முடியும். இதெல்லாம் இந்த சிலபஸ், இந்த புது சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில யூனிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஒரு சில யூனிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக இந்த அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சருங்கிற ஒரு பெரிய டாப்பிக்கவே நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஸோ நம்மளால் ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷோட சிலபஸ் என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன டாபிக்ஸ் வந்து பழசு அப்படியே இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ் வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.